ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். குணால காட்டுறாங்க. அவன் பரிய வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த உடனே அங்க பெரிய கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்த உடனே அங்கேயே தான் அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு தான் வரா. உடனே இவளை ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்க பரி அப்படின்னு கேட்க, ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறான். உடனே குணால் சொல்றா, என்ன பரி உனக்கு தெரியலையா, இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கு ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவ ரொம்பவே சோகமா இருக்கா. அப்படி கண்ணெல்லாம் கலங்கிட்டு அழுக வருது. உடனே குணால ஹக் பண்ணிக்கிறா. என்னம்மா என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பரிக்கு அந்த வீட்டுல இந்த மாதிரி மிஸ்ஸி பாத்ரூம்ல லாக் பண்ணிருப்பாள். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. சொல்லுன்னு ரொம்ப இது பண்ணி கேட்டவுடனே உடனே அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி மிஸ்டி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாப்பா, நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே குணாலுக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது. என்னம்மா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை ஹக் பண்ணிட்டு, கவலைப்படாதே, இனிமே நான் உனக்கு இருக்கேன், உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலை சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வருது. எவ்வளவு திமிரு இருந்தா அந்த வீட்டுல இப்பெல்லாம் பண்ணிருப்பாங்க, மிஸ் என்ன இவ்வளவு மோசமான பொண்ணா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கா. உடனே குணால் ஓகே, எனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே, எனக்கு நீ என்ன வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆப்பா எனக்கு தெரியும், உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையாலேயே ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிருப்பா போல. சோ அதை கிஃப்ட் பண்றா. அதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா இது ஓகே தான், பட் நான் உன்கிட்ட வருஷம் வருஷம் ஒரு கிஃப்ட் கேட்பேனே அது எங்க அப்படின்னு கேட்க, அவ ரெண்டு கண்ணத்துலயும் கிஸ் பண்றா. உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுதா. இதுதான் என்னோட பெஸ்ட் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி அப்புறம் குணால் பரி 3 பேருமே ஒன்னா சேர்ந்து ஹக் பண்ணிட்டு என்னமோ ஒரு கியூட்டான ஃபேமிலி மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் குணால் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க மோலி தான் இவனுக்கு கால் பண்றா. உடனே இவன் எடுத்து பேசும்போது இவ கண்ணா பின்னான்னு அவனை திட்டி விட்டுட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தீமுறை, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னோட லைஃப்ல நீ ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு எதுக்கு நீ கால் பண்ண, உன்னால என்னோட லைஃப்ல எனக்கு கஷ்டம் மட்டும்தான், நீ ஏதாவது பண்ணி என்னோட லைஃபை கஷ்டப்படுத்திட்டே இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு தானே நீ நினைக்கிற, அது நடந்துருச்சு, நான் சந்தோஷமாவே இனிமே நான் இருக்க மாட்டேன், நீ ரொம்ப ஹாப்பியாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்தி பேசிட்டு வைக்கிறா. உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ இப்பெல்லாம் பேசுறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா பாத்துட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் அந்த ஃப்ரெண்டுக்காரி பொண்ணு வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கா. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்ம சமாளிச்சாலே எனக்கு தெரியும், அந்த மௌலி தானே வந்துட்டு பேசிட்டு இருக்கா, அவளுக்கு எவ்வளவு திமிரு, அவளோட பொண்ணு தான் நம்ம பரிய இந்த அளவுக்கு பேசியிருக்கா, அப்புறம் இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கா, நம்ம தான் அவ மேல கோவப்படணும், அவ என்னன்னா ஒன்ன கத்தி பேசிட்டு இருக்கா, இதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஏத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டே போறான். இங்க குணாலுக்கு செமையா கோவம் வருது, ஒரு மாதிரி அப்படியே கோவமா பாத்துட்டு இருக்கான். இங்க அப்படியே இஷானை தான் காட்டுறாங்க. அவன் அவனோட அம்மாவை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப என்னை விட அந்த மொழி தானே உனக்கு முக்கியம், அப்ப நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், என்கிட்ட இனிமே பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டே கிளம்புறாங்க. அப்பதான் கரெக்டா மௌலியும் அந்த இடத்துக்கு வரா. அவளை பார்த்து அவங்களுக்கும் பயங்கர ஷாக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது மௌலி சொல்றா, இஷான் நான் உன்னோட அம்மாட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான். அதுக்கப்புறம் மௌலி அவனோட அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த பாருங்க ஆன்ட்டி, நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க எனக்கும் குணாலுக்கும் ஏதோ விதமான அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை, அவன் என்னோட வாழ்க்கையில ஏற்கனவே முடிஞ்சு போன கதை தான், அவன் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான், என்னோட ஃபியூச்சர்ல அவன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க அதை பத்திலாம் இனிமே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கா. எதை பத்திமா கவலைப்பட வேணான்னு சொல்ற, நீ இந்த மாதிரிலாம் பண்றதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா, ஃபர்ஸ்ட் இஷான் நீ ஒரு டிவோர்ஸி அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி உறுத்ததான் செஞ்சிச்சு, இருந்தாலும் நீ ரொம்பவே நல்ல பொண்ணுங்கிற மாதிரியே அவன் என்கிட்ட சொன்னா, அதனாலதான் நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ஆனா நீ எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்க, இன்னமும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கும் போது என்னால ஏத்துக்கவே முடியல, நீ இனிமே அந்த குணால பார்க்கவோ பேசவோ கூடாது, இது உன்னால முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பாருங்க ஆண்டி, நான் ஒன்னும் அவன் கிட்ட டெய்லி எல்லாம் பேசிட்டு இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி பேச வைக்குது, ஏன்னா நானும் ஒரு டாக்டர் அவனும் ஒரு டாக்டர்ங்கிறதுனால நாங்க பாத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானதுனால தான் நாங்க பேச வேண்டியதாயிடுச்சு, மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுதோ சொல்லி புரிய வைக்கிறா.
இந்த பாருமா, நீ சொல்றதை என்னால நம்பவே முடியாது. நீ என்ன வேணா சொல்லு, இது பெரிய தப்பு. ஒரு அம்மா இடத்துல இருந்து பார்த்தா தான் என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சு நீயும் ஈஷானும் ஒன்னா சேராம இருக்கிறது தான் நல்லது. நீங்க 2 பேரும் ஒன்னா சேரவும் வேணாம், இந்த கல்யாணம் நடக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏன் ஆன்ட்டி இப்படிலாம் சொல்றீங்க? என்னோட மிஸ்டி உங்களோட பையன் இஷான் மேல அவ்வளோ பாசமா இருப்பா. அவ அப்பான்னு சொல்லிட்டு அவனை அவ்வளோ பாசமா கூப்பிடுவா. அப்படி இருக்கும்போது அவகிட்ட இருந்து என்னால எப்படி இஷானை பிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு கேக்குறா. நீ சொல்றதெல்லாம் ஓகேமா, மிஸ்டிக்கு வேணா என்னோட இஷானை ரொம்பவே பிடிச்சிருக்கலாம். ஆனா உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ மனசுல இஷான் மேல எந்த மாதிரி இடத்த நீ வச்சிருக்க? அவனை நீ உண்மையா காதலிக்கிறியா என்ன? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அவளுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே அழுதுட்டே நிக்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் இன்னமும் உன் மனசுல அந்த குணால் தான் இருக்கான்னு. நான் வந்து கொஞ்ச நாளே கண்டுபிடிச்சிட்டேன். இஷானு மேல உனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டிக்காக தானே நீ இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிற. பட் உன் பிள்ளைக்காக இந்த கல்யாணத்தை நீ சம்மதிக்கலாம். ஆனா இதனால என்னோட பையன் சந்தோஷமா இருப்பான் அப்படிங்கிறதுக்கான எந்த கேரண்டியுமே இல்லை. அதனால இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நீ அவனை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிரு. அதுவும் நான் சொன்னதுனாலதான் நீ பிரிஞ்சனே இல்லாம அவனே உன்னை வெறுக்கிற அளவுக்கு நீ நடந்துக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சரி ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன், நான் இஷானை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியே அழுதுட்டே சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு போறா. அங்க போனவன உடனே மிஸ்டி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி இவளை ஹக் பண்ணிக்கிறா. அம்மா நீங்க வந்துட்டீங்க, அம்மா அப்பா எங்க? இஷானை பாட்டேன், நான் கால் பண்ணி பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஓடி போறா. உடனே நம்ம மௌலி தான் தடுக்கிறான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? இந்த பாரு, இவ்வளவு நாள் நம்ம எல்லாரு கூடயும் இருந்துட்டோம். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் தனியா அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லைல. இனிமே நாமும் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுல நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம். நம்ம 2 பேரும் ஜாலியா வெளியில போய் ஊர் சுத்தலாம், சினிமா பார்க்கலாம். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நம்ம உன்னை கூட்டு போறேன். என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் மட்டும்தான் அந்த உலகத்துல இருப்போம். நீ இதுக்கு சம்மதிக்கிறியா? அதுல உன்னோட இஷான் அப்பா கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வருத்தத்தோட தான் சொல்றா. பட் இருந்தாலுமே மிஸ்டிக்கு அந்த நேரத்துல பரவாயில்லம்மா, நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன குழந்தையும் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே போயிடுறா. அதுக்கப்புறம் மௌலிட்ட என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் மௌலி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. என்ன இஷானோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கும் குணாலுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புறாங்க. என்னையும் இஷானையும் பிரியணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. இனிமே எனக்கும் இஷானுக்கும் எதுவுமே இல்லை. இதை சொல்லும் போது என் மனசு ரொம்பவே வலிக்குது. எனக்கு மிஸ்டியை நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இஷான் நம்மளோட குடும்பத்துல ஒருத்தனா ஆயிட்டான். குணால் போனதுக்கு அப்புறம் அவன் தான் எனக்கு ஆறுதலா ஒரு நண்பனா என்னை வழி நடத்திட்டு போனா. இப்ப அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஆனா என்னம்மா பண்றது, என் வாழ்க்கையில மட்டும் கடவுள் ஏன் தான் இவ்வளவு சோதனையை கொடுக்குறாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இங்க இஷான் எவ்வளவோ தடவை அவளுக்கு கால் பண்ணியும் பாக்குறான். ஆனா அவ எடுக்கவே மாட்றா. அப்பவே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்கிறது. மௌலி இந்த மாதிரி நம்ம எத்தனை தடவை கால் பண்ணாலும் எடுக்காம இருக்க மாட்டாளே, இதுல ஏதோ தப்பு இருக்கு, அம்மா ஏதாவது திட்டிருப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய் ஃப்ரெண்ட்.